ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஃபைன்டா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜிம்மிங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன். ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங்ல ஒரு கிளப்பு தான். ஸோ அந்த கிளப்ல நீங்களும் ஒரு கார்னர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஸ்டெப் டேடும் வந்துட்டு ஒரு டேபிள்ல கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாரு. லைக் அங்க இருக்கிற எல்லா மென் கிட்டயும் பேசிட்டு தான் இருப்பாரு. அங்க இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, ஃபைன், நான் தரேன் 10 லட்சம் போதுமா? அப்ப இன்னொருத்தர் எந்திரிச்சிட்டு, 10லாம் இல்ல, 12 தரேன், எனக்கு தாங்க. அப்ப உங்க அப்பாவும் வந்துட்டு உங்களே பார்த்துட்டு, என்ன அவ்வளவுதானா? அங்க பாருங்க, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு ஹாட்டா இருக்கா. நான் நான் இதை விட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்ககிட்ட இருந்து. வேற யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ அப்ப இன்னொரு பர்சனும் எந்திரிச்சிட்டு, ஃபைனலா 50 எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்னும் சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க ஸ்டெப் டேடும் வந்துட்டு உங்களையும் பார்த்துட்டு அந்த மென்னையும் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கிளப்புக்குள்ளேயும் வந்துட்டு இன்னொரு பர்சனும் உள்ள வராங்க. லைக் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பர்சன் கூட தான் இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பெட்டிங் போகிறது, அங்கே இருக்கிற எல்லாமே அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவரும் வந்துட்டு அந்த டேபிள் கிட்ட போயிட்டு 10 பில்லியன், அங்க இருக்கிற எல்லாருமே திரும்பி ஜிம்னை தான் பாக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டெப் டேடும் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. சார், நீங்க நம்பர் ஏதாச்சும் மாத்த சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல சார், எனக்கு புரியல. அப்ப ஜிமினா இருந்துட்டு, உனக்கு அது கேட்காதா? 10 பில்லியன். அப்போ உங்க அப்பாவும் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களை தான் பாக்குறாங்க. பட் நீங்க யாரையுமே பார்க்காம ஸ்டில் அப்படிதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அப்போ உங்க அப்பாவும் வந்துட்டு ஜிமின் முன்னாடியே போயிட்டு, சார் உட்காருங்க, பேசலாமே. ஆனா ஜிமின் அது எதுவுமே பண்ணாம அந்த செக்கையும் எடுத்துட்டு அமௌண்ட்டும் ஃபில் பண்றாரு. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களே தான் பாக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவும் இருந்துட்டு, அவ கொஞ்சம் அப்படிதான், அதெல்லாம் சரியாயிருவா, நீங்க செக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த செக் வாங்குறதுலயே தான் இருப்பாங்க. பட் ஜிமினுக்கும் வந்துட்டு அவரே வந்துட்டு நல்லா முறைச்சிட்டு அந்த செக்கையும் எடுத்து அவர் ஃபேஸ் முன்னாடியே வந்துட்டு கிழிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை பாக்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவும் இருந்துட்டு, சார் என்ன 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 பண்றீங்க நீங்க? எனக்கு எந்த பொருளும் காசு கொடுத்து வாங்குற இங்க எதுக்கு வந்தீங்க? கிளம்புங்க, இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ சொந்த பொண்ணியா விக்கிற லைக் அனிமல். இதுக்கு பெரும் இந்த காசுக்காகவா? ஸோ அப்போ நீங்களுமே வந்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ உங்களோட டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணிட்டு ஜிம்னே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு உங்க பக்கத்துலேயே ஸ்லோவாக வந்துட்டு உங்ககிட்டயே வந்துட்டு உட்கார்றாரு. அவரும் வந்துட்டு அவரோட கோட்ல இருந்த ஒரு கர்ச்சீஃபை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. பட் நீங்களும் வந்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜிமினும் வந்துட்டு திருப்பி அதை எடுத்து உங்க ஃபேஸ்லேயே வந்துட்டு தொடச்சும் விடுறாரு. அப்போ உங்க ஸ்டெப் டேடும் வந்துட்டு, இங்க பாருங்க, அவளை விட்டுருங்க, நீங்க எந்த அளவுக்கு பே பண்ணாலும் அவ ஏன் டாக்டர், அதனால நீங்க அவளை விடுங்க என்ன. அப்போ ஜிமினும் வந்துட்டு செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு ஸ்லோவா அவரோட கோட்டையும் கழட்டி உங்க மேலேயே தான் போத்தி விடுறாரு. ஸோ நீங்க பாட்டுக்கு அவரோட அந்த கோட் பட்டன்லயே உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப ஜிமினும் வந்துட்டு உங்க அப்பாவை பார்த்துட்டு, ஷேஸ் மை, புரியுதா, அவன் எனக்கு மட்டும்தான். பாருங்க, உங்களுக்கு அவளை வாங்க இஷ்டம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கல்யாணம் வச்சு பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு டவுரி வேணும், அவ்வளவுதான். ஜிமின் அது எதுவுமே வந்துட்டு கண்டுக்காம அவர் போனையும் எடுத்து அவரோட கார்ட்ஸ்க்கு தான் கால் பண்றாரு. டே, எங்க இருக்கீங்கலாம், என் கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் கேட்டுக்குவாங்க. அப்போ உங்க அப்பாவும் இருந்துட்டு, சரி சார், எனக்கு என் பொண்ணு எப்படி பாத்துக்கணும் தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்ககிட்ட வந்துட்டு உங்க கையை பிடிச்சு நல்லா டைட்டா இழுக்கிறாரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு பாக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமினை தான் திருப்பி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஜிமினும் வந்துட்டு இன்னொரு சைடு உங்க கையும் பிடிச்சி இழுக்கிறாரு. லைக் 2 பேருமே வந்துட்டு 2 சைடும் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க.
அப்ப நீங்களுமே வந்துட்டு உங்க ஸ்டெப் டாடோட கையை விட்டுட்டு நீங்க ஜிமின் பின்னாடி போய் நிக்கிறீங்க. சோ அவருக்கு கோபத் அலைக்கேறுது. வான், என்னது இதெல்லாம்? அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. அப்படின்னு நம்பி நீங்க எப்படி போவ? வான், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்க எதுவுமே பேசாம ஜிமினுக்கு பின்னாடிதான் நின்று இருப்பீங்க. அப்போ அங்க போலீஸும் வந்துட்டு உள்ள வராங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு வேற யாரும் இல்லை, காய் தான் உள்ள வந்திருப்பாரு. இங்க என்ன நடக்குது? அங்க யாருமே பேசாம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சியை தான் பார்த்துட்டு நின்று இருக்கீங்க. அப்ப காயும் இருந்துட்டு, ஏன் உங்களுக்கு எல்லாம் வா இல்லையா? என்ன நடக்குதுங்க? அப்ப நீங்களும் காய்க்கு முன்னாடி போயிட்டு, ஒன்னும் இல்லை சார், எங்க அப்பாவுக்கு இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண வேற இடமே இல்லையா? இப்படி கிளப்ல தான் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுவீங்களா? சார் இல்ல, ஜஸ்ட். அப்ப காயும் ஜிமினை பாக்குறாரு. தென் உங்களையும் பார்த்துட்டு, உண்மையை சொல்லுமா, அவங்க என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்றாங்களா இந்த மேரேஜ் பண்ணிக்கோன்னு? சொல்லு, உனக்கு என்ன மேரேஜ் வேணுமா? ஸோ உங்களுக்கும் வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியாம நீங்களும் வந்துட்டு ஜிமினியே பார்த்துட்டு நின்று இருக்கீங்க. அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார், ஆனா எங்க அப்பா டவுரி கேட்க கூடாது. ஓ, உங்க அப்பா இதெல்லாம் கேட்கறானா? இரு பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு காயும் திரும்பியும் உங்க அப்பாவை தான் முறைச்சிட்டு நின்று இருக்காரு. என்ன சார் இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல, அவ சும்மா சொல்றான். சும்மா சொல்றாளா? நீங்க அவங்க கிட்ட டவுரி வாங்கக்கூடாது. அண்ட் நீங்க 2 பேரும் இப்பயே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் எனக்கு இன்னும் உங்க மேல நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றீங்க? அப்ப நீங்களும் வந்துட்டு ஜிமினே பார்த்துட்டு, ஐயோ சார், அதுக்கு வந்து அப்போ உங்க அப்பாவும் இருந்துட்டு, சார் மேரேஜா உடனேலாம் வேணாம். என்ன, அவங்க இப்பதான் இன்னைக்குதான் மீட் பண்ணாங்க, கிளப்ல தான் மீட் பண்ணிட்டு 2 பேரும் லவ் பண்ணாங்க. அதனால மேரேஜ்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒன்றும் ப்ரெஷர் எடுத்துக்காதுங்க. எப்பா இந்த டவுரி கேட்டதுனால உன்னெல்லாம் பேசவே விடாது, வாயை முடிட்டு நிக்கிறேன் என்ன? ஸோ அவரை உங்க 2 பேர்த்துக்கிட்டே திரும்பிட்டு, இப்ப சொல்றேன், உங்க 2 பேருக்கு மேரேஜ் வேணுமா என்ன? மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான், இப்பவே இங்கேயே. அப்ப ஜிமினும் வந்துட்டு பொறுமையா, எனக்கு ஓகே. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமினியை தான் பாக்குறீங்க. அப்ப காயும் இருந்துட்டு, உங்க 2 பேத்துக்கும் இந்த கல்யாணம் வேணுமா வேணாமா? நீங்க வந்துட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு நின்று இருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி உங்களே தான் பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்ப காயும் இருந்துட்டு, என்ன எங்க நான் தான் பிரஸ்ட், நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறீங்க. அப்ப காயும் இருந்துட்டு, என்ன இப்போ நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பா, மிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பை த வே, ரிங் வந்துட்டு நாளைக்கு மாத்திக்கோங்க. என்கிட்ட காசும் இல்லை, ரிங் வாங்க எதுவும் இல்லை, அதனால நீங்க நாளைக்கு மாத்திக்கோங்க. எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க என்ன ரிங்குக்காக. நீங்களும் வந்துட்டு திரும்பி ஜிமினை தான் பாக்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்க சைட் தான் டர்ன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஸ்லோவாவும் வந்துட்டு உங்களுக்கு கிஸ்ஸும் பண்றாரு. அப்ப காயும் வந்துட்டு அங்க நின்று நல்லா கையெல்லாம் தட்டிட்டு, கங்க்ராச்சுலேஷன் பேபிஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. உங்க அப்பாக்கா செம ஷாக் ஆகுது. அவர் அங்கேயே முறைச்சிட்டு நின்று இருக்காரு. என்ன சார், இன்னுமா அவங்களுக்கு அந்த டவுரி வேணும்? அப்போ உங்க அப்பா இருந்துட்டு, கண்டிப்பா சார், எனக்கு வேணும். அப்ப ஜிமினுக்கா வந்துட்டு அப்படி கோவம் வருது. அவரும் வந்துட்டு போய் உங்க அப்பாவோட காலரே பிடிச்சி இழுக்கிறாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன? அவ வெறும் பொருள் இல்லை, அவன் என் ஒய்ஃப் இப்போ. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்க அப்பாவே வந்துட்டு ஸ்லாப் பண்றாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு அவரோட ஆம்ஷன் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜிமினை நல்லா ஹக் பண்ணிட்டு அவர் செஸ்ட் மேலே தான் சாஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ காயும் வந்துட்டு பார்த்துட்டு அவரோட த்ரோட்டையும் க்ளீட் பண்ணிட்டு, இது ஒன்றும் உங்க வீடு இல்லை சார், நீங்க 2 பேரும் இப்போ கிளம்புறதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிமினை தான் பாக்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாரு. தென் அவரும் வந்துட்டு உங்க கையும் பிடிச்சிட்டு வெளியும் கூட்டிட்டு போறாரு. அவர் தான் காரும் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப நீங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா தான் போயிட்டு இருப்பீங்க. தென் ஜிமினையும் பார்த்துட்டு, உங்க நேம் என்ன? ஜிமின்.
ஓ, நான் வாயன். ஸோ இப்போ ஜிமினோ வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு கையும் எடுத்து உங்க ஹேண்ட் கூட நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இது இதெல்லாம் உண்மையான கல்யாணமா? ஐ மீன் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா? ஓகே தான். இல்லை, நம்ம யாருன்னு கூட தெரியாது, பேரே தெரியாம தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். அதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே தான், நீ என் ஒய்ஃபு, புரியுதா? ஸோ நீங்களும் வந்துட்டு எதுவுமே சொல்லாம சைலண்டா தான் போறீங்க. ஸோ ஜிமினோ வந்துட்டு அவரோட மேன்ஷனுக்கே தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ வெளியே வந்துட்டு அங்க இருக்க கார்ட் சர்வெண்ட்னு எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமினோ வந்துட்டு உங்களை உள்ளேயும் கூட்டிட்டு போயிட்டு சோஃபா கிட்டே போறாரு. உட்கார். நீங்களும் வந்துட்டு எதுவுமே சொல்லாம உட்காடுறீங்க. ஸோ இப்போ ஜிமினோ உள்ள போயிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணியும் எடுத்துட்டு வந்து குடிப்பாரு. எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண. ஸோ ஜிமினும் உங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஸ்மைலும் பண்றாரு. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் எனக்கு ஃபேமிலிலாம் இல்லை, நான் தனியாக தான் இருந்தேன், தனியாக தான் வளர்ந்தேன். ஓ, அப்போ உங்களுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓ, ஃபைன். ஸோ அப்போ ஜிமினோ வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டே தான் உங்க ஷோல்டர் மேலே தான் சாஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு ஜிமின்ட்ட உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? தெரியும். ஏன், என்னாச்சு? அப்போ எனக்கு குக் பண்ணி தாங்க. பசிக்குதா? ஆமாம். ஸோ ஜிமினோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போகிறாரு. நீங்களும் வந்துட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஜிமினோ வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ்லாம் ஓப்பன் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே இருக்க கவுண்டர் மாதிரி தான் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. பட் அது உங்களை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமினோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஜிமினோ லைட்டாக சிரிச்சுட்டே உங்ககிட்டே வராரு. ஸோ உங்ககிட்டயும் வந்துட்டு அவர் உங்களை தூக்கி கவுண்டர் மாதிரி தான் உட்கார வச்சிருப்பாரு. உட்கார வச்சுட்டு உங்க நோஸையும் வந்துட்டு லைட்டா பிஞ்ச் பண்ணிட்டு அவரு பாட்டுக்கு போய் திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? பிகாஸ் அங்க அதெல்லாம் நடக்கக்கூடாது, அதுதான் அவரு உன்னை ஃபிக்க ட்ரை பண்ணாரு. பட் அதனால உங்களுக்கு என்ன? ஈவன் உங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாதுல்ல. அப்போ ஏன்? அவனை பார்த்தேன், யாருமே அவனை அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ நான் அதை பண்ணேன். உங்களுக்கு ரிக்ரெட்டாக இருக்கா என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு? இன்னும். ஸோ அவரும் வந்துட்டு குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிளேட்டும் எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட தான் தராரு. சாப்பிட்டு ஊட்டி விடுங்க. கன்ஃபார்மா ஊட்டி விடுங்க. ஸோ ஜிம்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரமும் வந்துட்டு போகுது. ஸோ நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த கவுண்டர்லேருந்து கீழே இறங்கிட்டு போய் இந்த பிளேட்டையும் தான் வாஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு உங்க பின்னாடியே இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. தென் நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு திரும்புறீங்க. ஸோ ஜிம்னையும் பார்க்குறீங்க, அவரும் உங்க பக்கத்துலேயே வந்துட்டு உங்க ஃபார்ஹெட்டையும் கிஸ் பண்ணுறாரு. நம்ம பீச்சுக்கு போகலாமா? இப்போவா? போகலாமா? ஓகே. ஸோ அப்போ அவரும் வந்துட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவர் கார்டுக்கும் கால் பண்ணுறாரு. டேய், ஒரு வில்லா புக் பண்ணுங்க என்ன ஒன் டேக்கு பீச் சைடில். அவரும் பேசி முடிச்சுட்டு உங்களே பார்க்குறாரு. போகலாமா? ஓகே. ஸோ அப்போ 2 பேருமே வந்துட்டு அப்படியே வெளியவும் போறீங்க. ஜிம்னும் வந்துட்டு அப்படியே பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க பார்க்கிங்லயும் பார்க்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த சாண்டுக்கு தான் போய் நின்றுருப்பீங்க. ஸோ இப்போ ஜிம்னும் வந்துட்டு உங்க கையும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சைலண்டா இருக்குல்ல? எனக்கு அவ்வளோவா பேசி பழகல, ஆனா இனி பேசுறேன் உனக்காக. நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா? ஓப்பனா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பெல்லாம் இல்லைம்மா, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இது வெறும் எம்டி கிரவுண்டு தான். உனக்கு இருக்க பிடிச்சா உனக்கு இருந்துச்சா அப்படி ஏதாச்சும்? அப்பெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போயிருக்கும். நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு திருப்பி ஜிம்மனை தான் பார்க்குறீங்க.
நான் ஏன் இதை அக்செப்ட் பண்ணேன்னு தெரியுமா? இந்த ஏன்? ஏன்னா உன் கண்ணில் நான் அதை பார்த்துட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். ஸோ ஜிமினும் வந்துட்டு திரும்பி உங்களே தான் பார்க்குறாரு. என்ன சொன்ன? அப்போ நீங்களும் ஜிமின் கிட்டே போயிட்டு நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினுக்கும் வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுது. ஸோ அவர் திருப்பி கிஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பிரேக் பண்ணியிருப்பீங்க. எம்டி கிரவுண்டுன்னு சொன்னேன், எப்படி நிற்கிற? அதான் பட்டா போட்டேல, இனி உன்னோட தான். ஸோ அப்போ ஜிமினும் வந்துட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க என்னடி வேணும் என்கிட்ட இருந்து? சொல்லட்டா? சொல்லு. நீ என் கண்ணு போல இருக்கணும், என் பிள்ளைக்கு தகப்பனாகணும், அதனாலையோரும் நம்ம பசங்க கொஞ்சம் விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னதெல்லாம் நடக்கணும், நம்ம உலகம் ஒன்று இன்று நான் உருவாக்கணும். ஸோ கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போங்க எல்லாருக்கும் இந்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தர ஃபாலோ பண்ண கொஞ்சம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, டேக் கேர்.